ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு காரணம் நான் இல்லை, நான் தமிழில் தான் ஒரிஜினல் விஷனில் தான் என்னோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். பட் அது விஷனில் இங்கிலீஷில் வருது. அதுக்கு காரணம் யூடியூப் தான். அது எப்படி ஆஃப் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணும் போதே மேலே செட்டிங்கில் வந்து ஆடியோ ட்ராக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இங்கிலீஷில் இருந்துச்சு அப்படின்னா தான் விஷனில் வரும். நீங்கள் தமிழில் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோட ஒரிஜினல் வாய்ஸில், அதாவது தமிழில் இந்த கதையை கேட்கலாம். இது ஒரு 2-3 நாளாகவே ஒரு குழப்பமாகவே இருக்குது. 2-3 வீடியோக்கு இப்படி தான் ப்ளே ஆகிட்டு இருக்கு போல். நீங்கள் எல்லாரும் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் ஆஹிலுக்கும் சனமுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதே நம்ம ஷாத் தான். இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த சுனியக்காரையும் பார்த்துட்டு தான் இருக்கா. பட் நமக்கு ஒரு டவுட் இருக்குது. ஆஹில் தான் கடவுள் விட்ட வழின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டானே, அப்புறம் எப்படி இடையில வந்துட்டு அவன் மாப்பிள்ளையாக சேஞ்ச் ஆகி இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் நடந்திருக்கு. நமக்கு காட்டுறாங்க. அதாவது நம்ம ஷாதை வந்து ஆஹில் ரெடி பண்ண வந்தான் இல்லையா, அப்போ சொல்லிட்டு இருப்பான், இதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழின்னு சொல்லிட்டு விதிப்படி என்ன நடக்குதோ அதுபடியே நடக்கட்டுங்கிற மாதிரி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஷாதும் சொல்லுவான், நீங்கள் இப்படி சொல்லி என்ன மட்டும் இல்லை உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. அதே மாதிரியே தான் சனமும் அவளுக்கு அவளே போய் சொல்லிக்கிட்டு தன்னை தானே ஏமாத்திட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறான். அதில் நம்ம சனம் வந்துட்டு அந்த மெஹந்தியில் ஆஹிலோட பேர் தெரியாமல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூமில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பா இல்லையா, அப்போ கூட சொல்லிட்டு இருப்பா, நான் எதுக்காக ஆஹிலை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இன்னைக்கு ஷாது கூட தான் கல்யாணம், ஆனால் நான் திரும்ப ஆஹிலை பற்றி எதுக்காக இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஸோ இதை நம்ம சாது வந்து வீடியோ எடுத்திருப்பான் போல். அந்த வீடியோவை நம்ம ஆஹில் கிட்ட காட்டவும் அவன் கண் கலங்கிக்கிட்டு, அப்படின்னா சனம் என்னை இன்னமும் காதலிக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டா, ஆமா ஆஹில் அவள் உங்களை தான் காதலிக்கிறா, ஆனால் என்ன அவளோட புருஷனாக நினச்சிக்கிட்டு தன்னை தானே ஏமாத்திட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் 2 பேரும் பேசி கீசி ஒரு முடிவு பண்ணி மாப்பிள்ளையா அப்படி சேஞ்ச் ஆகி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு இல்லையா. ஸோ அதனால ஆஹில் திரும்ப பேக் சைடு அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி போயிட்டு தலப்பாவை கலட்டி ஷாது தலையில் போட்டு விட்டு அவனை மாப்பிள்ளையா மணமேடல போய் உட்கார வச்சிட்டான். இப்போ நம்ம சனம் கண்ணை திறந்து பார்க்கும்போது எதிர்த்தாப்புல நம்ம ஷாது தான் உட்காந்துருக்கான். இப்போ அவனை நினச்சிக்கிட்டானா ஷாது கூட நமக்கு 2வது தடவை கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே நம்ம சனமுக்கும் ஆஹிலுக்கும் தான் கல்யாணம் நடந்திருக்கு, அதுவும் 2வது தடவை. இதெல்லாம் பார்க்குற சுனியக்காரிக்கோ சமக்கும் வருது. நான் இவ்வளோ தூரம் அலர்ட்டாக இருந்துமே ஆஹில் நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகிடுது. நம்ம ஆஹிலோ புது மாப்பிள்ளை ஆகிட்டான், அதாவது 2வது தடவை புது மாப்பிள்ளை ஆகிட்டான். ஸோ அவன் வந்து சனமே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இல்லையா, அந்த சந்தோஷத்தில் அவன் ரூமில் நின்றுட்டு இருக்கும் போது அப்போ அந்த சுனியக்காரியோ அங்கேருந்து வந்துட்டு நம்ம ஆஹில் கிட்ட நெருக்கமாக அவன்கிட்ட பழக ஆரம்பிக்கிறா. அவனும் பிடிச்சி தள்ளி விடுறான். என்ன பண்ணுற நீன்னு கேட்டா, நம்ம 2 பேருக்கும் தான் எப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல, ஸோ நடக்க வேண்டியது என்னமோ அதுதான் நடக்கணும், அதாவது இன்னைக்கு ஷாதுக்கும் ஜன்னத்துக்கும் நடக்கும்ல அது மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னா இவனும் சொல்கிறான், நீ நினைக்கிற மாதிரி அப்படி எதுவுமே அங்கே நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஷாது மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அதை விட நம்பிக்கை என்னோட சனம் மேல இருக்கு. அவ என்னோட இடத்த யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டா. அதே மாதிரி தான் நானும் அவளோட இடத்த யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், முக்கியமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவ சொல்லிட்டு இருக்கா, போங்க அகில் போங்க, இன்னைக்கு உங்களுக்கும் சனமுக்கு வேணா கல்யாணம் ஆயிருக்கலாம், ஆனா முதல் ராத்திரி ஷாது கூட தான் நடக்க போகுது, அதாவது ஷாதுக்கும் ஜன்னத்துக்கும் என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஏதோ பிளான் போட்டிருக்கா போல. ஸோ அதனாலதான் அப்படிலாம் பேசிட்டு இருக்கா. நம்ம ஷாதும் இந்த பக்கம் புலம்பிட்டு இருக்கான், ஜன்னத்தை போயிட்டு நான் எப்படி பார்ப்பேன், அவ எப்படி நம்ம கிட்ட நடந்துப்பானே தெரியலையே. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆஹிலுக்கும் சனமுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, அதனால அவங்க 2 பேரும் தான் ஒன்றா இருக்கணும். ஆனால் அதுக்கான சூழ்நிலை அமையல. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவன் கையில் வந்து ஒரு மாத்திரை எடுத்து வச்சுட்டு இருக்கான், அதாவது தூக்க மாத்திரை. என்னை மன்னிச்சிட்டு ஜனத், இதை தவிர எனக்கு வேறு வழி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மாத்திரையை எடுத்துகிட்டு போனால் இதை தூரத்துலேருந்து அந்த சுனியக்காரையும் பார்த்துடுறா. அடுத்த செகண்டே அந்த லத்தீஃபையும் ஆண்டியும் கூப்பிட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ண சொல்லியிருப்பா போல. ஸோ அதனால அவள் பின்னாடி நின்றுக்கிட்டு சொல்லிக் கொடுக்க இவங்க 2 பேரும் அதே மாதிரியே சொல்லி ஸ்டாப் பண்ணுறாங்க. எதுக்காக என்ன ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு தானே, ஸோ அதனால் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போப்பா, நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த ஆண்டி பேசினா, ஆசீர்வாதமா அதெல்லாம் நம்ம கல்ச்சரில் இருக்கா என்ன அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் இல்லைத்தான், இருந்தாலும் சினிமாவில் காட்டுறாங்கல்ல அதனால ஒரு நம்பிக்கை, காலில் விழுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனும் காலில் விழுகிறான். அப்போ இந்த லத்தீஃப் என்ன பண்ணுறான்னா, மாத்திரை அவன் பாக்கெட்டில் வச்சிருப்பான், அதை எடுத்துகிட்டு இவ வேற ஒரு மாத்திரையை வந்துட்டு அந்த பாக்கெட்டுக்குள்ளே வச்சிடறா. எல்லாம் அந்த சுனியக்காரியோட பேச்சை கேட்டுட்டு தான் பண்ணிட்டு இருக்கா. சரிப்பா போயிட்டு வா, ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சிடுறாங்க. அவனும் அந்த டேப்லெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சனமுக்கு கொடுக்குற டேப்லெட்டோட இதையும் கலந்து கொடுத்துட்றான். ஆனால் அவளோ வந்துட்டு இன்னைக்கு மாத்திரை சாப்பிட மாட்டேன் வேணான்னு சொல்லிடுறா. ஆனால் அவனும் நீ எதுக்காகவும் மெடிசன்ஸை ஸ்கிப் பண்ணக்கூடாது, உன்னோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லைல்ல, ஸோ அதனால இந்த டேப்லெட்டை நீ போட்டு தான் ஆகணும், ப்ளீஸ் போடு ஜன்னத் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்கவும் அவளும் அந்த மாத்திரையை வாங்கி போட்டுக்கிட்டா. அது என்ன மாத்திரை என்ன கருமமோ தெரியல. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நாசியாவுக்கும் இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட்டு. ஸோ அதனால அவளோட ரூமில் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் மனசுக்குள்ளே 1008 குழப்பம். அப்போ இந்த நூர்ஜஹானோ சொல்கிறா, எனக்கு தெரியுமா நீ எதை நினச்சி குழம்பி போயிருக்குன்னு,
உன்னோட சாரியை வந்துட்டு சைஃப் வந்து அன்னைக்கு ஏன் கொடுத்தான்னு தானே யோசிக்கிறேன். உண்மையிலே அந்த சாரியை அவன் கொடுக்கலம்மா, நான் தான் அவளுக்கு கொடுத்துட்டேன். அது எனக்கு தெரியாதும்மா. நீ வந்து ஹனிமூனுக்காக அந்த சாரியை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியாமல் நான் கொடுத்துட்டேன். அவன் மேலே எந்த ஒரு தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அப்படியா விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் ஓரளவு கிளியர் ஆகிட்டா. அதுக்கப்புறம் அவனும் வந்துடுறான். சரி நான் கிளம்புறேன், 2 பேரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிருந்து போயிடுறான். அவன் வரும்போதே கையில் வந்து பால் கிளாஸ் எடுத்துட்டு தான் வந்திருக்கான். அப்போ இவளும் சொல்கிறா, நடந்து முடிஞ்சதெல்லாம் இருக்கட்டும் சைஃப், நம்மளோட கடந்த காலத்தில் நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம மறந்துடலாம். இப்போ ஒரு புது வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவனும் சொல்கிறான், நானும் உண்மையிலே உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்க முயற்சி பண்ணுறேன், நீ இந்த பாலை குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறான். அந்த பாலில் அவன் ஏதோ ஒன்று கலந்துருக்கான் போல். அவள் வேணாங்கிறா. ப்ளீஸ் நான் உனக்காக ஆசையாக கொடுக்குறேன்ல, இதை குடி அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் அந்த பாலை வந்துட்டு ஃபுல்லாக குடிச்சிடுறா. இந்த பக்கம் சூனியக்காரியோ எப்படியோ டேப்லெட்டை நம்ம மாற்றி வச்சாச்சு, இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் தானாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் போயிட்டு பெட்டில் போய் படுக்க போனால் பக்கத்தில் யாரோ பெட்டில் வந்துட்டு முன்னிட்டு இருக்க மாதிரி தெரியுது. டக்குன்னு இவ திரும்பி பார்த்தா அந்த கள்ளக்காதலன் தான் வந்து வாயை பொத்திட்டு இருக்கான். நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நம்ம 2 பேருக்கும் தான் நடக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னா. சரி நாசியா இங்க அப்படின்னு கேட்டா, அவள் வீட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆமாம், அந்த பாலில் வந்து அவன் தூக்க மாத்திரையை தான் கலந்து கொடுத்துருப்பான் போல. ஸோ அதனால அந்த பாலை குடிச்சிட்டு நாசியா இங்கே தூங்கிட்டு இருக்கான். இவன் இங்கே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சான்ஸை இவ்வளோ யூஸ் பண்ணிக்க தான் பார்க்குறா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த சூனியக்காரி கொடுத்த மாத்திரை என்ன மாத்திரைனே தெரியல. அதை சாப்பிட்டு நம்ம ஹீரோயினி பயங்கர ரொமான்டிக்காக வந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஷாதையுமே கூப்பிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அவனும் எவ்வளோ வந்துட்டு முயற்சி பண்ணி பார்க்குறான் அவாய்ட் பண்ணி போகிறதுக்கு. ஆனால் நம்ம சனமும் அவங்ககிட்ட போயிட்டு டான்ஸ் ஆடுறேங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளை தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வைக்கலான்னு போனா அப்போ விட மாட்டேங்கிறா. அவனை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு ரொமான்டிக்காக வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கிடுறா. நல்லதான் தூங்கின வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை படுக்க வச்சுட்டு இவன் பிளாங்கெட் எடுத்து போத்தி விட்டுட்டு இருக்கான். அண்ட் இதெல்லாம் வந்துட்டு அந்த ரூம்ல கேமரா வச்சுட்டு இந்த லத்தீஃபும் ஆண்டியும் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. அதாவது அவங்க டான்ஸ் ஆடினது ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் ஓகே, அதை பார்த்த வரைக்கும் ஒன்றும் தப்பா தெரியல. அதுக்கப்புறம் நம்ம சனம் தூங்கிட்டா அப்படிங்கிற விஷயத்த இவங்க இங்கே கேமரால பார்த்துட்டு உடனே இந்த விஷயத்த போயிட்டு சூனியக்காரிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணா அங்கே அந்த சைஃப் தான் வந்து அரையும் குறையுமா நின்றுட்டு இருக்கான். அட நீ என்னடா பண்ணிட்டு இருக்க இங்கே 6 பேக்கை வச்சுக்கிட்டு, நான் அவளை தான் கூப்பிட வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட போயிட்டு இந்த மாதிரி அங்கே எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன எதுவுமே நடக்கலைன்னா என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டா, அதாவது அந்த ஷாதுக்கும் ஜன்னத்துக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலை, நீ தான் அந்த மாத்திரையை கொடுத்தியே, அப்புறம் எதுக்காக அதை சாப்பிட்டு அவள் தூங்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டா இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி போறா. நம்ம ஷாதும் ஜனத்தை தூங்க வச்சுட்டு அவன் ரூமை விட்டு வெளியே வந்தா இந்த சூனியக்காரி வந்து உட்காந்துருக்கா. என்ன ஷாத், ஆயிலுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றிட்ட போல நல்லவனா இருக்கலாம், அதுக்குன்னு ஒவ்வொரு நல்லவனா இருக்கக்கூடாது. உனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போது அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு ஏன் அப்படி பண்ற அப்படின்னு கேட்டா அவனும் சொல்றான், அதை பற்றிலாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, அது மட்டும் இல்லாமல் சொன்னாலும் உனக்கு புரிய போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போக போனால் அப்போவளோ ஸ்டாப் பண்ணிட்டு சரி ஓகே இன்னைக்கு எப்படி உங்கள் 2 பேருக்கும் என்ன நடக்கணுமோ அது நடக்கலை, ஆனாலும் இன்னைக்கு ஒரு ஆளோட மனசு உடையத்தான் போகுது. அது யாரோட மனசு தெரியுமா? சனமோட மனசு. எதனால உடைய போகுதுன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து 2 ஃபோட்டோஸ் எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. அதில் பார்த்தா எனக்கே ஒரு நாள் ஷாது கூட இருந்து ஃபோட்டோ எடுத்தா இல்லையா, அது கூட சனமோட கல்யாண பரிசாக கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இப்போ அந்த ஃபோட்டோவை இவங்கிட்ட காமிச்சு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறான். கண்டிப்பாக சூனியக்காரி ஏதோ ஒரு விஷயத்த ஷாதை வந்து செய்ய சொல்ல போகிறா அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.